ஹாய் ஹலோ வணக்கம். நான் தான் அனிமே ரைட். ஓகே, இந்த இன்ட்ரோ பார்த்தாலே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அனிமேவால் கூட தான் நம்ம வந்து மைன்கிராஃப்ட் சீரிஸ் பண்ணலான்ட்டு இருக்கோம். அதை பற்றி உங்ககிட்ட கேட்டிருந்தோம். நீங்களும் போடுங்கமோன்ட்டு இருந்தீங்க. ஓகே, அதான் மைன்கிராஃப்ட் சீரிஸ் ஆரம்பிச்சிட்டோம். வளரன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம் கைஸ். எடுத்தவொடனே பார்த்தீங்கன்னா மரத்தை வெட்டுறதுக்காக கடல் கரையை கடந்து போகலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி கடல் கரையை கடந்து போயிட்டுருக்கோம். அப்படியே நீங்களும் மைன்கிராஃப்ட் ஆனீங்கன்னா கமெண்டில் மைன்கிராஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு விட்ருங்க. அப்புறம் அடுத்த சீரீஸில் அடுத்த எபிசோடில் என்ன போடலாம், ஏதாவது வீடு கட்டலாமா இல்லை ஏதாவது பண்ணலாமான்னு சொல்லிட்டு கமெண்டில் ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். கண்டிப்பாக அதை பண்ணலாம் அடுத்த எபிசோடில். இந்த எபிசோடில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்ம வந்து ஒரு வில்லேஜ் கண்டுபிடிக்கிறோம். அப்புறம் வந்து பெட்டு கண்டுபிடிச்சி எப்படியாவது நம்ம ஒரு லைஃப் செட்டில் ஆகிடலாம். அப்புறம் மற்ற வேலையெல்லாம் பண்ணிக்கலாம். அதுதான் ஐடியா இந்த எபிசோடில். அதான் நம்ம ஃபஸ்ட்டு மரத்தை வெட்டிகிட்ருக்கோம். மரத்தை வெட்டி கிராஃப்டிங் டேபிள் அது இதுன்னு செஞ்சுக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு. எப்படியோ 5 கட்டை எப்படியோ எடுத்தாச்சு கைஸ். 5 கட்டை போதும் நம்மளுக்கு. இப்போ நம்ம ஃபஸ்ட் நம்ம கிராஃப்டிங் டேபிள் செஞ்சுக்கலாங்களா. கிராஃப்டிங் டேபிள் வந்துருச்சா? ஓகே ரைட்டு. கிராஃப்டிங் டேபிள் எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு. அப்புறம் வந்து ஸ்டிக்கு உட்டு எடுத்துகிட்டு பிக்காக்ஸு ஆக்ஸ் மட்டும் செஞ்சுக்கலாம் கைஸ். நம்ம அது மட்டும் நமக்கு போதும். பிக்காக்ஸுங்களா, பிக்காக்ஸு ஆக்ஸு. ஓகே ரைட்டு. இப்போ நம்ம பிக்காக்ஸு ஆக்ஸும் செஞ்சாச்சு. கிராஃப்டிங் டேபிள் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா வில்லேஜை தேடி தான் பயணம் பண்ண போகிறோம். இவர் எங்கடா, அவர் வாருங்க எங்கேயோ போய் தொலைஞ்சிட்டாரு. எங்கே போனாருன்னே தெரில. பின்னாடியும் வந்தார், இங்கே ஓடுறாருங்க அவனா. இவரை தேடிட்டு போகிறதே ஒரு வேலையாக போச்சுங்க நம்மளுக்கு. எப்படியோ அங்கே பேர் தெரியுது. ஃபஸ்ட் நம்ம இந்த பன்னிக்குட்டியை அடித்து முடிச்சு விட்ருலாம். இப்போ கூப்பிட்டாச்சுங்க. அவர் ஏதோ பண்ணிகிட்டு இருக்காரு. அப்புறம் ஆக்ஸ்லாம் செய்கிறாரு போல. சரி செய்யட்டும். நம்ம இப்போ வில்லேஜ் தேடி தான் நம்ம பயணம் பண்ண போகிறோம். வில்லேஜு கொஞ்சம் கடுப்பாகும் தேடுறதுக்கு. பட் பரவாயில்ல, நான் தேடினதுக்கப்புறம் அவங்ககிட்ட காமிக்கிறேன். அதுக்குள்ளே இங்கே இருக்கிற பன்னிக்குட்டியை போட்டு தள்ளிடலாம். அங்கே ஃபுட்டு அவசியம். ஏன்னா நம்ம வாழ்வதற்கு ஃபுட்டு முக்கியம்ல. அதனால ஃபுட்டை ஃபஸ்ட் நம்மளுக்கு நம்ம கொடுக்க ஃபுட்டை எடுத்துக்கலாம் நம்ம. ஓகே, 3 குட்டி கிடச்சிருச்சு. இப்போ நம்ம வில்லேஜ் தேடி தான் போக போகிறோம். வில்லேஜ் எங்கே இருக்குன்னு தெரியாது காய்ஸ். ரொம்ப தூரம் கூட இருக்கலாம். நான் உங்ககிட்ட தேடிட்டு வில்லேஜ் கிட்ட வந்தோடனே காமிச்சிக்கிறேன். வில்லேஜ் தேடி போயிட்டு இருந்த வழியில் நம்மளுக்கு வந்து ஸ்டோன் கணக்கு பார்த்துச்சு. அங்கே பக்கத்தில் கோல் வேறு இருந்துச்சா. சரி அப்படியே இந்த ஸ்டோன் மைன் பண்ணிட்டு ஸ்டோன் பீக்காக் செட்டு கோழி அடிச்சுக்கலாம் சொல்லிட்டு ஒரு ஐடியா அப்படின்ட்டு அவன் வந்து ஸ்டோன் மைன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். கைஸ் நான் சொல்ல மறந்துட்டேன். நாங்கள் வந்து கீப் இன்வென்ட்ரி ஆனதாக வச்சுருக்கோம். அதுவும் இல்லாமல் நாங்கள் நார்மலில் தான் வச்சுருக்கோம். ஏன்னா நாங்கள் செத்துட்டா கூட பொருள் திரும்ப வந்துடும்ல. அதனால தான். ஏன்னா பொருள் போச்சுன்னா அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது கைஸ். அதனால தான் வச்சுட்டோம். ஒரு பிரச்சனையும் இல்லை. சரி ஆக்சுவல் பிக்காச்சும் எடுத்துகிட்டு எப்பயும் போல் எடுத்தாச்சு. டக்குன்னு அவர் மைண்ட் பண்ணுறக்குள்ள கோல் ஆட்டையை போட்டு விட்டுறியா. சரி கோல் ஆட்டையை போட்டாச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரில. நம்ம வாட்டுக்கு போர் எடுத்துக்கிட்டு இருக்கோம். வில்லேஜ் யாருங்க கிடைக்கணும், எப்போ கிடைக்கணும்னு தெரில. டென்ஷன் ஆகுது கைஸ். ஓகே, கோல் மைண்ட் பண்ணியாச்சு. இங்கே இருக்கிற கிராஃப்டிங் டேபிள் எடுத்துகிட்டு அப்புறம் அங்கே இருக்கிற கோழி எடுத்துடலாம் கைஸ். அதை எடுத்து முடிச்சிட்டோன்னா வேலை முடிஞ்சிச்சு. நம்ம நைட்டாக இருக்கும்போது வில்லேஜ் தெரியும் தான் பிரச்சனை. நம்மக்கிட்ட பெட்டும் இல்லை, தூங்கவும் முடியாது. என்ன பண்ணுறதுனே தெரில. நைட்டும் நிறைய பண்ணுறது நம்ம தேவையான டூல்ஸும் இல்லை. இன்னும் அந்த அளவுக்கு தெரில. டக்குன்னு வில்லேஜ் கிடச்சிருந்து அது சூப்பர் கைஸ். அதான் டக்குன்னு எடுத்துகிட்டு இருக்கோம். அவர் என்னமோ பண்ணுறாரு கைஸ். ஒன்றுமே பண்ணுறது இல்லையா. முன்னாடியே வர்றாரு. வில்லேஜ் தெரிஞ்சோன்னா அதுவும் பண்ண மாட்டேங்கிறாரு. வந்து என்னமோ பண்ணிட்டு இருந்தாரு. என்ன பண்ணுறாருன்னு தெரிய மாட்டேங்குது எனக்கே. சரி இப்போ ஒன்று தான். இதை எடுத்து முடிச்சுட்டு தர வேண்டியதான். எவ்வளோ இருக்கா. சரி ரைட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோ இருந்துச்சு. கொஞ்சம் 20 ஸ்டோன் கரெக்டாக நம்ம எடுத்துக்கலாம். 20 ஸ்டோன் கண்டிப்பாக எனக்கு வேணும். ஏன்னா ஃபர்னிச் செய்யணும். அப்புறம் பிக்காக்ஷன் வந்துட்டு ஒன்றே தான் இருக்குது. அது உடஞ்சிரும் நம்ம கேவ் மைனிங்லாம் போகணும்னா. ஆனால் பிரச்சனை நம்ம ஒரு 20 எடுத்துட்டா நம்ம கரெக்டாக இருப்போம். 20 எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிடலன்னா கரெக்டாக 20. ஓகே ரைட்டு போகலாம் கைஸ். வில்லேஜுக்கு போயிட்டு இருந்த வழியில் இப்படி ஒன்று கண்ணாக பார்த்தேன் கைஸ். என்ன பண்ண முடியும் நீங்களே சொல்லுங்கள். வீட்டுக்கு வாங்கிக்காமல் போக முடியுமா? ஆனால் இப்போ நம்ம போட்டோம்னா நம்ம பொட்டிக்கிட்டே வீட்டுக்கு போகலான்னு தாட்டி விட்ருவானுங்க. அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா இந்த இதை நம்ம பொசிஷன் நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே நோட் பண்ணி வச்சாச்சு. நம்ம வருங்காலத்தில் இவங்க வந்து பொண்ணுத்து வில்லேஜர் லைடு விடலாங்க ஜம்னு போகணும்னா. சரி இப்போ நான் வந்து வில்லேஜுக்கு போயிட்டு அவங்க சந்திக்கிறேன் கைஸ். கைஸ் அநியாயத்துக்கு ரொம்ப நேரம் கழிச்சு ஓடி 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 களைச்சு அங்கே ஒரு வில்லேஜை கண்ணில் பார்த்துட்டேங்க கைஸ். எப்படியும் நான் அதுதான் நம்ம போயிட்டுருக்கோம். அனிமேவாடி என்ன பண்ணுறாருன்னே தெரிய மாட்டேங்குது கைஸ். அவர் எங்கேயோ சுற்றிட்டே இருக்காரு கைஸ். எங்கிட்ட வராரு, எப்போ வராரு, ஏன் வராரு, எதுக்கு வராரு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. நம்ம தான் எல்லாத்துக்கும் என்ன சுற்றுக்கோம். கூட ஒரு ஹெல்ப் கூட பண்ண மாட்டேங்கிறாரு கைஸ். அவரை போய் கமெண்ட் நான் திக்கி விடுவேன். அப்போ தான் அவர் அலங்குவார். சரி ரைக்கே இப்போ நம்ம வில்லேஜ் கிடச்சிச்சு கைஸ். அதுவே சந்தோஷம்.
இப்போ போய் வில்லேஜில் போய் பெட்டு ஆட்டையை போட்டுக்கான். அப்போ எதாவது போய் தூங்குவான் பாருங்க. தூங்கிருப்பான் தெரியும், அவன் தூங்கி தான் இருப்பான். போய் எனக்கு இங்கே ஏதாவது செஸ்ட் இருக்கான்னு பார்க்கலாம். செஸ்ட்டு அவன் வந்துட்டாரு கைஸ். அவரு பிஏ இதாக வேலை வருது. இங்கே ஒன்றும் இல்லை. சரி என்ன பண்ணலாம்? டாக்டரான் பாருங்க, கிரிக்கெட் போய் தூங்கலாம். எந்த நேரம் போனோம்ல. சரி ஏதாவது விட்டுருந்தா பார்க்கலாம். ஹேகே இருக்கே. சரி அவர் வந்து தூங்கிட்டாரு. தூங்கி போகிறோன்ட்டு இருந்தார். சரி தூங்கிக்கலான்னு சொல்லிட்டு இந்த 2 கப்பிள்ஸையும் அடுத்து ஓட விட்டுட்டு நம்ம படுத்து தூங்கிட்டோம். காலையில் நினச்சி பார்த்துக்கலாம் எல்லாம் நிம்மதியாக அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே காலையில் ஆயிடுச்சு. போய் அங்கே ஹேபே ரூட்டை போய் ஆட்டையை போடலான்னு சொல்லிட்டு எடுத்தவொடனே அதுக்கு தான் ரேஷன் போகிறோம். அப்போ தான் பிரெட்டு கிடைக்கும். பிரெட்டு எவ்வளோ கெத்தான பிரெட்டுன்னு சொல்லிட்டு தெரியாமல் அவர் வந்து அதெல்லாம் எடுக்காமல் ப்ரோ நான் தான் போய் பீட்ரூட் தான் போடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பீட்ரூட் எடுத்துகிட்ருக்காரு. சரி நம்ம எடுத்து ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹேபே ஆட்டையை போட்டிருக்கோம். இங்கே கொஞ்சம் ஹேபே இருக்குது, அதையும் எடுத்துக்கலாம். அதையும் எடுத்துகிட்டு நம்ம டார்ச் செஞ்சுட்டு தேவையான பொருளை எடுத்து வச்சுட்டு மைனிங் போகிறோம் கைஸ். மைனிங் போயிட்டு தேவையானலாம் பொத்து தூக்கிட்டு வந்துடுவோம் கைஸ். நம்ம வந்துட்டு அப்போ அடுத்த எபிசோடில் நீங்கள் என்ன பண்ணலான்னு சொன்னீங்கன்னா அதை நாங்கள் அப்படியே செய்கிறதான் அங்கே கடமை. அதனால் நீங்கள் கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லிட்டு போயிருங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் இல்லாமல் ஏதாவது ஃபஸ்ட் டைம் வாய்ஸ் ஓட்டு கொடுக்கறதுனால வீடியோவில் கொஞ்சம் பேசுகிற கொஞ்சம் கோளாறாக தான் இருக்கும். பட் ஆனால் கொஞ்சம் வீடியோவில் நான் போக இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு வீடியோனால தான் எனக்கு இப்படி ஆகுது. பட் ஆனால் 2ஆவது வீடியோ 3ஆவது வீடியோ போகும்போது எப்பவும் போல் செட் ஆகிக்கும், கொஞ்சம் பழகிரும். ஓகே இப்போ நம்ம வந்து கிராஃப்டிங் ரோடு போட்டு டார்ச்சு ப்ரெட்டெலாம் செஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ப்ரெட்டு செஞ்சுக்கலாம். ப்ரெட்டு வாடுங்க 54 ப்ரெட்டு நம்ம வாழ்க்கைக்கு போதும் கைஸ். இது இவ்வளோ ப்ரெட்டை வச்சு நம்ம வாழ்க்கையை இந்த மைன்கிராஃப்ட் சீரீஸே ஓட்டிடலாம் கைஸ். அவ்வளோ ப்ரெட் இருக்குது. கண்டிப்பாக அவர் கேட்க வருவார். கொஞ்சம் கொடுத்து அமுச்சு விட்டுறவன் தான். வேணா விடுங்க பாவம், பிடிச்சி விட்டுறலாம். என்ன பண்ணி கவலை எப்படி இந்த விழுந்தான் பார்ப்பாரு. சரி கொஞ்சம் கொடுத்துடலாம் பாவம். ரைட்டு பாருங்க கைஸ், இன்னும் 9 தான். அவ்வளோதான் எடுத்து முடிக்க போகிறோம். முடிச்சாச்சுன்னு இன்னும் 23 ப்ரெட்டுன்னு காட்டுது. ஓ இன்னும் கொஞ்சம் இருக்கா? சரி இன்னும் 23 ப்ரெட்டு அப்படியே ஆட்டையை போட்டுற வைக்காங்க தான் வந்துட்டார் பாருங்க கைஸ். எனக்கு கொஞ்சம் விட்றா அப்படின்னு வந்துட்டார். சரி அவர் கொடுத்துட வேண்டியதான். இன்னும் முடிச்சுட்டு லைட்டு வேறு செய்யணும். வந்து நிற்க வருங்க கைஸ். கொடுத்துடலாம், அந்த 23 மட்டும் கொடுத்துடலாம். இது பரவாயில்ல விடுங்க, எனக்கு வந்து கொடுத்துடலாம் அவருக்கு. நம்ம தான் நான் அதிகமாக வைப்போம், நம்ம தானே செஞ்சோம், நம்ம அதிகமாக வச்சுக்கலாம். ஒரு 16 போதும் கொடுத்துடலாம். ஓடிட்டாரு மூடிட்டார், நம்மளே எடுத்துக்கலாமோ? சரி எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம டார்ச்சு செஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு டார்ச்சு செஞ்சுட்டோம்னா கேவுக்கு போகிறக்கான எல்லா பொருளும் நம்மளுக்கு கரெக்டான மாதிரி ஆயிரும். அவங்ககிட்ட ஸ்வாடு செய்யா? சரி ஒரே ஸ்வாடு, ஒரே ஒரு பிக்காக்ஸு. ஓகே நம்மகிட்ட ஸ்டோனும் இருக்குது, இதுவும் இருக்குது. ஸ்டோன் பிக்காக்ஸ் செஞ்சுக்கலாம். ரைட்டு இப்போ நம்ம வந்து நம்ம எடுத்த கோலை வச்சு நம்ம டார்ச் செய்யணும். டார்ச் இருக்குன்னா 4 தான் காமிக்கிது. நம்ம எடுத்து நிறையா ரோல் இருக்குடா அங்கே. ஓ உட் இல்லையா? நம்மக்கிட்ட உட் இல்லை. அவர்கிட்ட கேட்க வேண்டியதா? வந்துட்டாரு. கேட்டவனே கொடுக்குறேன் ப்ரோ, வெயிட் பண்ண ப்ரோ என்கிட்ட இருக்குனாரு. சரி கொடு ப்ரோன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணேன். அவரும் 6 உட்டோ 7 உட்டோ போட்டார். எவ்வளோலாம் தெரில, வந்து போட்டார். அதை எடுத்துட்டு அப்படியே போய் விட்டு இது ஸ்டிக்கு செய்யலான்னு சொல்லிட்டு என்னையா அது வரவே மாட்டேங்க. வந்துடுச்சு 4 தாங்க எடுத்து போட்டிருக்காரு. என்னையும் ஒரு ஆளாக இருப்பார் அவர். சரி டார்ச் செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு டார்ச் இருக்கிற டார்ச்சை செஞ்சுக்க வேண்டியதான். கொஞ்சம் நெட்வொர்க் ஏறாருங்க ஐஸ். அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக இதெல்லாம் நான் இல்லாமல் பார்த்துக்கேன். என் வாய்ஸோ கிளாரிட்டியாக இருக்கும். அடுத்த வீடியோவில் நெட்வொர்க் பக்கும் ஒன்று கூட வராது. அந்த மாதிரி நான் பார்த்துட்டேன். இந்த வீடியோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். ஓகே 12 ஸ்டிக்கு வந்திருக்கு. 12 ஸ்டிக் நம்ம வைக்கிறது. இப்போது 12 ஸ்டிக் 48 ஆச்சா? ஓகே ரைட்டு 48 ஆச்சு போதுங்க கைஸ் அது நம்மளுக்கு. ஓகே 48 சார்ஜ் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு கிராஃப்டிங் டேபிள் உடச்சிக்க வேண்டியா? ஃபர்னன்ஸ் செய்ய மாட்டேன்னா சரி ஃபர்னன்ஸை செஞ்சிட வேண்டியா? அவ்வளோதான், ஃபர்னன்ஸ் செஞ்சாச்சு. இப்போ கிராஃப்டிங் டேபிள் உடச்சி போட்டு நெக்ஸ்ட் நம்ம பயணம் கேவை தொடங்கி காய் பிரெட்டை சாப்பிட்டு ஆரோக்கியமாக நம்ம கேவை தேடி போகிறோம். சரி ரைட்டு இன்னும் கொஞ்சம் வந்து சாப்பிட்டுலாம். ஓகே பாயிடுச்சு ஹேங்கரு. ஓகே கைஸ் அவ்வளோதான், ஸ்டோனு எல்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ வந்து அவரை கூப்பிட்டா ப்ரோ நான் முன்னாடி தான் ப்ரோ இருக்கேன்னாரு. அயன் கோலம் கூட ஆடிட்டு இருந்தார். சரி அதெல்லாம் நான் கண்ணு தான் போயாச்சு. A few moments later. திடீர்னு பார்த்தீங்கன்னா கேவை கண்டுபிடிச்சிட்டேன் ப்ரோ வா ப்ரோன்னாரு. நானும் குடு நோய் போய் பார்த்தா எவ்வளோ பெரிய கேவு தேடி ப்ரோ. போனால் முடிச்சு விட்ருவானுங்க. நம்ம ஃபுட்டுலாம் காப்பாற்று பெட்டை ரீசான் பாயிண்ட் செட் பண்ணி விட்டு அப்புறம் போனாந்துருவாங்க. அதுக்கு முன்னாடி சங்கட்டப்படாமல் குதிச்சிட்டாங்க. செம்மல்ஜி பண்ணிட்டேன். அவரும் சீன் போடுறேன்னு சொல்லிட்டு அவரும் பண்ணிட்டாருங்க. சரி என்னமோ பண்ணு ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து 2 பெட்டு வாங்கிட்டு தான் இருந்துச்சு. ஆளாளுக்கு ஒரு பெட்டை வச்சு ரீஸ்பான் பாயிண்ட் செட் பண்ணலான்னு சொல்லிட்டு ரீஸ்பான் பாயிண்ட் செட் பண்ணிட்டோம்.
ஒரு பெட்டை வச்சாச்சு. இப்போது என்னோட பெட்டையும் வச்சிடலாம்னு சொல்லிட்டு ஃபைல் எடுத்து எங்கே கரெக்டாக இந்த இடத்துல வச்சுட்டு ரீஸ்பான் மாதிரி செட் பண்ணிட்டேன் கைஸ். ரீஸ்பான் மாதிரி செட் பண்ணி முடிச்சோடனே இப்போது கேவுக்குள்ளே போகலாம் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிட்டு என்கிட்ட போடாமல் நான் குதிச்சிட்டேன் கைஸ். குதிச்சிட்டு சடப்புலாம் உள்ளுக்குள்ளே போயிட்டேன். ஏன்னா எனக்கு டார்ச் இருக்குல்ல, பிரச்சனை இல்லை. அவர்கிட்ட தான் டார்ச்சில் பாவம். அவன் ஃபுல்லாக இறங்கி நவான்னு போயிட்டே இருக்கு கீழே. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் போயிட்டே இருந்தால் என்ன டார்ச் என்ன பார்த்தா அப்படியே வச்சு முடியலனால அப்புறம் இந்த இடத்துல டார்ச் வச்சுட்டு அப்படியே கீழே பிடிச்சிட்டேன் கைஸ். பிடிச்சிட்டேன். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கீழே போய் என்ன இருக்குன்னு பார்த்தா கோல்டு. அது நமக்கு தேவையில்லாத விஷயம். அயன் கிடைச்சாகவும் சந்தோஷம். கோல்டு வச்சு ஒன்றும் பண்ண முடியாது கைஸ். மைன்கிராஃப்டை பொறுத்த வரைக்கும் கோல்டுங்கிறது வேஸ்ட் ஆஃப் பீஸ் தான் அது. அப்புறம் ப்ரோ வாங்கிட்டு பாபு நான் கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படியே நிறைய ப்ரோ ஜோம்பி பாபு கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தா டைமண்டு கைஸ். வந்த நாளே டைமண்டு. அதுவும் அயனை கூட நம்ம பார்க்கல. அப்புறம் கைஸ் கீழே பார்த்தீங்களா, கீழே ஒரு டைமண்டு, 2 டைமண்டு கைஸ். அயனை கூட பார்க்கலாம். நான் டைமண்டு 2 பாட்டும் பார்த்தீங்களா கைஸ். அப்பயே தெரிஞ்சிச்சு இந்த ஓல்டை பற்றி எங்களுக்கு என்ன ஒரு கொடுமைன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிட்ட மைன் பண்ணுறதுக்கு அயன் பிகாக்ஸ் இல்லை. சரி அப்போ அயனை தரேன்னு சொல்லிட்டு கோரிட்டேன். இல்லை போய் எடுத்து காமிக்கிறேன். ஓகே 2 பேர் எப்படியோ அயன் பிகாக்ஸ் இருந்துட்டு நான் போய் எச்சு வந்துட்டேன். ப்ரோ அதை மைன் பண்ணுறேன்னாரு. சரி இப்போ நான் போய் கீழே அதை போய் மைன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கீழே சங்கடம்னா முடிச்சிட்டேன். அவசரமாக போய் எப்படியோ நான் அந்த டைமண்டை மைன் பண்ணிட்டேன் கைஸ். மாதம் ஒரு டைமண்ட் எடுத்தாச்சு. ஹே 2 டைமண்டு கைஸ், சூப்பர். 2 டைமண்ட் எடுத்துருச்சு ஒரே இடத்துல. என்கிட்ட 2 டைமண்ட் இருக்குது, அவர்கிட்ட ஒரு டைமண்ட் இருக்குது. தெரியும். நெக்ஸ்ட்டு அங்கே ஏதோ பார்த்துட்டு இருந்தார் அவர். போய் பார்த்தா அங்கே ஒரு டைமண்டு கைஸ். என்ன எனக்கு என்ன தெரியல கைஸ். இந்த ஓல்டில் எல்லா பக்கமும் டைமண்டாக இருக்குது. அவர் வேறு குஷியில் குதிக்கிறாரு. சரி ப்ரோ அப்போ கண்டிப்பாக இங்கே சுற்று வராதுங்க, டைமண்ட் கண்டிப்பாக இருக்கும் ப்ரோன்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் போய் சுற்ற ஆரம்பிச்சிட்டோம். அவர் ப்ரோ நாங்கள் அயன் இருக்குது அதை நான் மைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அயனை மைன் பண்ண ஆரம்பித்தார். சரி ப்ரோ நீ மைன் பண்ணு, நான் போய் ஏதாவது டைமண்ட் இருக்கான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் டைமண்ட் இருக்கான்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் இங்கே டைமண்ட் இருக்க மாதிரி தெரியல. பட் ஆனால் அயன் தான் நிறையா இருக்குது. அயன் தான் எடுத்துகிட்டு இருக்கணும். இப்போது அவர் நிறையா பார்த்தியாவே சொல்லி வாய முடியல. அதுக்குள்ளே இங்கே ஒரு டைமண்டு இன்னும் தேவை நடக்குது இதா. கண்டிப்பாக அவர் எடுத்துக்க போயிட்டேன். நான் ஹெச்பிஓ அப்படின்னு சொல்லிட்டேன். பார்த்தீங்கன்னா அவங்க ஓல் எவ்வளோ ஒரு ஆசை இருக்குன்னு சொன்னது. அது சரி ரைட்டே அவங்க எடுத்து அயனோ அவர் எடுத்துக்கிறேன் நிறைய எடுத்துக்கோ. அதுக்கப்புறம் நம்ம ரொம்ப தான் சண்டை போட்டுக்கலாம். இப்படியோ 5 டைமண்ட் எடுத்தாச்சு கைஸ். இது போதும் கைஸ். ஆனால் இமேஜினேட்டருக்கு எனக்கு சரிப்பட்டு வரும்னு தோணல. சரி நான் மேலே போயிட்டு சொல்கிறேன் கைஸ். திடீர்னு மேலே போகும்போது வழியில் பார்த்துருந்தா எனக்கு இங்கே ஒரு டைமண்ட் கிடச்சிருக்கு. இது எனக்கு என்ன சொல்கிறேன்னே தெரில. அது 6 டைமண்ட் கைஸ். அடையாதுரா ப்ரோ உண்மையாக சொல்கிறேன் அப்படின்னு அவர் பார்க்குறேன் ப்ரோ வேணா அப்படின்னாரு. பார்த்தாரு. சரி டார்ச்சே இப்போ கண்ணு தெரிய மாட்டேங்குது அப்படின்னாரு. நானும் டார்ச் வைத்தேன். ப்ரோ எனக்கு என்ன பண்ணுறேன்னே தெரில ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். சரி ப்ரோ மேலே போய் பார்த்துக்கலாம் எதுவாக இருந்தாலும். அப்போ அவர்கிட்ட 3 டைமண்ட் இருக்குது, என்கிட்ட 3 டைமண்ட் இருக்குது. நான் எடுத்துருவேன் இதை, நானே எடுத்துக்கிறேன் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டேன். 3 டைமண்ட் என்கிட்ட இப்போ இருக்குது, அவர்கிட்ட 3 டைமண்ட் இருக்குது. சரி கைஸ் இதுக்கு மேலே நம்ம அந்த விட்டு வெளியே போகும் தண்ணி நேரம். ஓகே நான் வெளியே போயிட்டு உங்களை சந்திக்கிறேன். A few moments later. எப்படியோ ஜோம்பி அடி வாங்கி நான் செத்து படி ஸ்பானா காலத்துக்கே வந்துட்டேன் கைஸ். அந்த பெற்று தெரியாமல் உடச்சனால இன்றைக்கான நாய் முழுவதும் நம்ம என்னென்ன எடுத்துப்போம் பார்த்தீங்கன்னா 3 டைமண்டு, அயன் பிகாட்ஸு ப்ளஸ் வில்லேஜ் கன் ஒழிச்சிருக்கோம் கைஸ். அவ்வளோதான் இன்றைக்கான நம்ம ஒரு வீடியோ. ரைட்டு எப்படியோ நம்ம வீடியோக்கான எண்டுக்கு வந்துட்டோம். இந்த நாள் முடிவில் நாம் நிறையா செய்து விட்டோம். 3 டைமண்டு எடுத்தாச்சு. வில்லேஜ் போய் ஆட்டையை போட்டோம். நிறையா வேலையை செஞ்சோம். சரி அடுத்த வீடியோவில் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா அதை அப்படியே பண்ணிடலாம். வீடு கட்டலாமான்னு சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக பண்ணலாம். கமெண்ட்டில் மட்டும் ஒரு வார்த்தை எஸ் ப்ரோ அப்படின்னீங்கன்னா நாங்கள் கண்டிப்பாக பண்ணிடுவோம். ஓகே கைஸ், பாய் ஃபார் ஆல்.